வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மேசராசி. மேசராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். சூரியனுக்கு உச்ச வீடு இந்த மேசராசி. இது இவங்களுக்கு ரெண்டு இயல்புகள் இவங்ககிட்ட இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு உடஞ்சி போக மாட்டாங்க. ரொம்ப ஒரு இன்பமான விஷயம் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப பதறவும் மாட்டாங்க. எப்பவுமே ஒரு நிதானமான மனப்பக்குவத்தோடு சட்டுன்னு முடிவெடுக்க தெரிந்த ஒரு அருமையான ராசி இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆளுமை திறன் நல்லா வரும். அதோட கூட ரொம்ப நம்பிக்கையானவங்க. தன்னை நம்பி ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள். பாதுகாப்பு உணர்வை தரக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். அதை அந்த அன்பை கூட எப்படின்னா ஒரு அதிகாரமாக தான் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. இவங்களுடைய பலமே கடினமாக உழைக்கக்கூடியவங்க, நல்ல ஒரு மேன்மையை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற 30 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு 7.5 சனி காலம் ஆரம்பமாக இருக்குது. ராசியில் விரயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக நல்ல ஒரு யோக பலனை கொடுப்பார். என்னம்மா விரயச்சனியாக சனி பகவான் அமரும் போது எங்களுக்கு யோக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் அமரும் போது இழுப்பறியாக எந்தெந்த காரியெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிமான், கர்மவினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர். நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எப்பவுமே எல்லா விஷயத்திலையும் ரொம்ப நேர்மையாக தான் இருப்பீங்க. அதோட கூட கடினமாக உழைக்கக்கூடியவங்க தான். இந்த காலகட்டத்தில் எந்த காரியெல்லாம் தள்ளி போச்சோ, எந்த ஒரு விஷயம் நடக்காமல் போச்சோ அதெல்லாம் கையில் எடுப்பீங்க. அதெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த சனி பயிற்சி நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால். என்ன அந்த விரயத்தை சுப விரயமாக நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனை, மனக்குழப்பம் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யத்தை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுப செலவும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சொந்த பந்தங்களுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அவங்க மூலிமா சின்ன சின்ன செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், திட்டமிட்டு செலவு செய்யணும். எதை எப்படி செலவு செய்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கனாவே பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி தொடங்கடத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரநமையக்கூடிய யோகம், இந்த சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் ஆரம்பமாகும். பெரிய சனிக்காலம் இதெல்லாம் நடக்காத, தள்ளி போடணும் அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கூட அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி சுபவரையமாக கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு மேன்மையை நம்ம மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். அதோட கூட ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். யாராவது ஜாமீன் போட கேட்குறாங்க அப்படின்னா உடனடியாக போய் நீங்கள் ஜாமீன் போட வேண்டாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாக்குவாதம் பண்ணியிருப்பாங்க. அந்த வாக்குவாதத்தை நீங்கள் சரி பண்ணணும் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் தேவையில்லாமல் உங்களை கூப்பிடுவாங்க. ஒரு மத்திசம் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூப்பிடுவாங்க. நீங்கள் அதை சரி பண்ணலான்னு தான் போவீங்க, ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் போவீங்க. அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு தலைவலியாகவும் பிரச்சனையாகவும் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்காகவும் இந்த காலகட்டத்தில் சாமீன் போட வேண்டாம். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருந்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க காரியம் எல்லாமே
தடையில்லாமல் டக்கு டக்குன்னு நடக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களை நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அடகில் வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா வருமானம் சிறப்பாக இருக்குது. விரைய சனி காலம் என்பதனால விரயங்கள் தான் அதிகமாகும் அப்படின்னு இல்லை. நீங்கள் சுப விரயமாக கூட கொஞ்சம் மாற்றிக்கலாம். நிலம் வாங்குறது, ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும்னு நினச்சவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடுறது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய செலவாக நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த மேசராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த ஒரு 2.5 ஆண்டு காலமும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 7.5 ஆண்டு காலமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில், இந்த விரைச்சனி காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். சாதாரணமாக ஒரு முள்ளு குத்திருந்தால் கூட அந்த முள் பார்த்திங்கன்னா பெருசாகி அது ஒரு சீப்பிடிச்சு அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மனோதைரியம் குறையுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோதைரியெல்லாம் குறையவே குறையாது. மனோதைரியம் அதிகமாக தான் ஆகும். அலைச்சல் அதிகமாகும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ராசியில் நட்சத்திரநாதன் புதனுடைய வீட்டில் போய் சனி பகவான் அமரும்போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை வழியில் கூட ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது அவங்க மூலிமா சின்ன மாற்றமோ நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். விரையச்சனி காலத்தில் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டைம் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை உங்களுடைய ராசியில் விரையச்சனியோடைய பார்வை இருக்கும்போது கம்பீரமான பேச்சு இருக்கும். தீர்க்கமான முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. பேச்சில் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வாதிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் ஒரு சில எதிரிகள் இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இருக்கிறது நல்லது. குறிப்பாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட அதை ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் உங்களுடைய வீட்டில் 6ஆம் வீட்டை பார்ப்பதனால கடன் பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதோடு கூட விரைய சனிக்காலம் என்பதனால இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சகோதரர் வழியில் அல்லது சகோதரி வழியில் ஏதாவது ஒரு ஆதரவோ அல்லது அவங்க மூலிமா சில உதவிகளோ இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளோட சொத்துலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஐபி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமான அவங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கும்போது பண வரத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. வீண் விரயங்கள் தான் கொஞ்சம் ஆகும். அதே மாதிரி ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிதானமாக திட்டமிட்டு மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம். அப்படி அவசரம் காட்டக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உழைப்பை அதிகப்படுத்தும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்குறது நல்லது. அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். காலகட்டத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு நிறைய போட்டிகள். உங்களுக்கு எதிராக நிறைய பேர் ஒரு வியாபாரமே செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எதிராக நிறைய கடைகள் திறக்கப்படும். அதெல்லாம் சமாளித்து தான் உங்களுடைய கடையை ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும். இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சந்தை நிலவரம் அறிந்து அதற்கேற்ப நீங்கள் முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு எல்லா பொருளையும் வாங்கி போட்டு ஆடம்பரமாக எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைய தேவைக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் வாங்கி வைத்துக்கிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. அதிகமான பொருள்கள் வாங்கி இருப்பில் வைக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலைக்கு செல்கிறவங்க, ஒரு கம்பெனிக்கு போகிறவங்க அல்லது ஒரு வேலையாட்கள் தனியார் துறையிலையோ அல்லது அரசாங்க சார்ந்த தொழிலையோ இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்புகளை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே முடிக்க சொல்கிறாங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். அல்ல
அடுத்தவங்ககிட்ட வேறு யாருக்கிட்டையாவது அந்த பொறுப்புகளை ஒப்படைச்சிங்கன்னா அவங்க கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணாமல் ஒரு சில விஷயங்களில் கோட்டை விட்டுருவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பழி சொல்ல வந்து அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்காதீங்க. அப்படி ஒப்படைச்சிங்கன்னா கூட அதை கரெக்டாக செயல்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதுசாக எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் பார்ட் டைமாக வேறு வேலை தேடுவீங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரிகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல உங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களில் ஈடுபடுவாங்க. அந்த சூழ்ச்சியை அறிந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறிந்து செயல்படுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு வெற்றி காத்துட்ருக்கு. கணிதத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். போராடி வெல்லக்கூடிய அமைப்பு தான் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய யோகம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள்.